ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என டீட்டெயில்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம். எனவே நமது ராசிக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த ராசி பலன்கள் உண்டான சேனல் வந்து ஓப்பன் ஆகும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2022 வருடங்க திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி தினங்க. பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். சிவன் வழிபாடும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்துள்ளனர். 12 குடையவன் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்பாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைதுங்க. இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை நடக்க முடியாமல் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் என்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு லிஸ்ட்டை போட்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை கூட இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். தோல்வி அடைந்த வேலைகளையும் அந்த பட்டியலில் நீங்கள் சேர்த்து கொண்டு உங்களது காரியங்களில் அனைத்திலும் நீங்கள் நல்ல முழு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனக்கவலையிலெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இதுவரைக்கும் சில முடிக்க முடியாத காரியங்கள் மனதை உறுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சு மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுமான வரை மிக மிக அதிகரித்து காணப்படும். ஆனாலும் இன்றைய தினம் அதிகமாக வேலைகள் உங்களுக்கு இருந்த போதிலும் நீங்கள் அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இன்னைக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் ஓய்வு கண்டிப்பாக தேவை. இன்றைய தினம் உங்களது அண்டை வீடு பக்கத்து வீடு என சில பேர் உங்ககிட்ட கடன் கேட்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்பகத்தன்மையை சரிபார்த்து அதன் பிறகு நீங்கள் பணம் கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துங்கள். மாணவர்களுக்கு ஒரு யோகமான தினங்க. உங்களது உயர்கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். உங்களுக்கு தேவையான உதவிகளும் நல்ல ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில புதிய ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் உங்களது செயல்பாடுகள் எல்லாமே காரிய வெற்றிகள் பெறதுனால சிறப்பாகவே அமையும். அலுவலக பணிகளிலும் நல்ல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் ஏற்பாடுகளையும் இப்பொழுது செய்யலாம். அதற்கு உகந்த தினம் இன்றைய தினங்க. எனவே விரைவிலேயே உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அறிவு தாகத்திற்கு புதிய நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. எனவே உங்களது அறிவு பசி தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குங்க. அற்புதமான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. எனவே நீங்கள் மாலையில் எதிர்பாராத சில ரொமான்டிக் வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. மனசில் ரொமான்டிக் அதிகமாக குடிகொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. இன்றைய தினம் புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை விரும்புவீங்க. ஆனால் இன்றைய தினம்
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தை விட உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சூப்பராக இனிமையாகவே இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு நல்ல நண்பனாக ஒரு வழிகாட்டியாக ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதிதாக ஆதரவு தரப்போகிற கூடிய அன்பர்களுக்கும் எனது நன்றியை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் திரும்ப அடைத்து கடனை அடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்களும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம், பயணங்களை தவிர்க்கவே வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே மனசிற்கு பிடித்த சில காஸ்ட்லியான பொருட்களை கூட வாங்கி அதன் மூலமாகவும் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உங்களோட தந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான சந்தோஷம் இன்னும் அதிகம் வரைக்கும் நண்பர்களே. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்கள் மனசில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். என்னாலலாம் இது முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் டயர்டாகி ஒதுங்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு என்னால் இது முடியும், அதை செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு நீங்கள் சவால் விட்டு செய்யுங்க. கண்டிப்பாக அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு. எதிர்காலம் தொடர்பாக நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதற்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணால் பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவி செய்யுமாறு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டன் அழுத்துறது எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லைக் பட்டன் நீங்கள் அழுத்துறது மூலமாக தான் நீங்கள் எத்தனை பேர் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை பிடிக்கலனாலும் சரி, இல்லை உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நண்பர்களே. உங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்துங்க. உங்கள் ராசி வேறு ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணுங்கிற ராசி பலன்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மீனம் ராசியினுடைய ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா மீனம் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.